Very good morning, my dear students. For this presentation, we shall try and understand the meaning of NGO. NGO stands for Non-Governmental Organization. எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த ப்ரெசன்டேஷனில் NGO அப்படின்னா மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். NGO அது ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் தமிழில் நம்ம தொண்டு நிறுவனம், சேவை நிறுவனம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு நிறைய பேர் இருக்குது. தொண்டு நிறுவனம் அப்படிங்கிறத பேரில் நம்ம தமிழில் சொல்லலாம். A non-governmental organization is a non-profit organization. Non-governmental organization mostly functions on a no profit basis or activities for no profit basis. A non-governmental organization, whatever activities it carries out, whatever help or service is it renders to the needy, there is no profit for the NGO. That is what it is said over here in this particular line. That is independent from states and international governmental organizations. An NGO, because it does not get any fund from any organization or any government, mostly it gets, but those NGOs who do not get any fund from government or foreign funding agencies or from states, they function on an independent manner. Anyhow, most of the organizations do function in an independent manner. இப்போ தொண்டு நிறுவனம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, லாபத்துக்கு செயல்படாத ஒரு நிறுவனம், லாபம் நோக்கம் இல்லாத ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எந்த ஒரு தொண்டு நிறுவனம் சேவை செஞ்சாலும் பலதரப்பட்ட ஸ்கீம்ஸை மக்களிடம் கொண்டு செலுத்தக்குள்ள அவங்க எந்த விதமான லாபமும் எதிர்பார்க்கறது இல்லை. ஆனால் பிஸ்னஸ் அது மாதிரி கிடையாது. 5 காசு போட்டால் 2 காசு ப்ராஃபிட் வருமா அப்படின்னு பார்த்தோம், அதுதான் கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸ். பட் ஹியர் தொண்டு நிறுவனம் அப்படின்னாக்கா மக்களுக்கு தொண்டு சேவை செய்யறது மனப்பான்மையில் மட்டும் இருப்பாங்க, லாபம் சம்பாதிக்கிற மனப்பான்மையில் இருக்க மாட்டாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. மேலும் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னாக்கா, NGO இஸ் இண்டிபெண்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ். எந்த ஒரு தொண்டு நிறுவனமாக இருந்தாலும் அது தன்னிச்சையாக செயல்படுது, எந்த ஒரு ப்ரெஷரில் இருக்காது. தொண்டு நிறுவனம் அரசாங்கம் ஆர் இன்டர்நேஷ்னல் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், இன்டர்நேஷ்னல் லெவலில் செயல்படக்கூடிய நிறுவனத்துலேருந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது, தன்னிச்சையாக இருக்குது, எந்த விதமான கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அந்த ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஆர்கனைசேஷன் அரசாங்கத்துக்கிட்டேருந்து இல்லை ஃபாரின் ஃபண்டிங் ஏஜென்சி இல்லை இன்டர்நேஷ்னல் ஐஎன்ஜிஓன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் NGOக்கிட்டேருந்து காசு வாங்கலையோ, அவங்க தானாக மொபிலைஸ் பண்ணி செயல்படுறாங்களோ, அவங்க எல்லாம் மேக்ஸிமம் இண்டிபெண்ட்டாக தான் இருப்பாங்க. மோஸ்ட்லி ஆல் NGOs ஆர் இண்டிபெண்ட். பட் இவங்க பர்டிகுலராக வெரி வெரி இம்பார்ட்டண்ட், பிகாஸ் தே டு நாட் ஹோல்ட் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி டு எனி ஒன், தே மொபிலைஸ் தேர் ஓன் ரிசோர்ஸ். அதனால தான் they are usually funded by donations, but some avoid formal funding altogether and run primarily by volunteers. Here, most of the NGOs function on a donation basis. Functions or carries out its activities or help the people only on the basis of money that they get or they mobilize through donations from various sources. But some avoid foreign state or international funding altogether and run primarily by volunteers. NGOs are always run by volunteers. Those volunteers who want to serve the people, who want to serve the community, who want to serve the needy, who want to serve the poor, come and join NGO. But here it is said that some NGOs do avoid getting money from foreign agencies or state governments or central governments, because if you get money from any funding agency, you have to adhere to certain procedures, you have to you have to follow certain conditions in order to get the money. That is what here it is said. இங்கே என்ன சொல்லாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எந்த ஒரு NGOவும் வெளிநாட்டிலேருந்து இல்லை அரசாங்கத்துலேருந்து, மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கத்துலேருந்து பணம் வாங்கலையோ, அவங்க இண்டிபெண்ட்டாக செயல்படுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். they are usually funded by donations. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, most of the NGOs நிறைய NGOs ஃபண்ட் நிறையா சோர்ஸ்லேருந்து வாங்குறாங்க. ஆனால் எந்த NGO எந்த விதமான ஃபண்டில் வாங்காமல் டொனேஷன் மூலமாக
டொனேஷன்னா தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. டொனேஷன் மூலமாக பெற்று அந்த டொனேஷன் மூலமாக வர காசை வந்து தொண்டு நிறுவனம் வந்து அவங்களோட பணி செய்யறதுக்கு செலவு செய்கிறாங்களோ அந்த மாதிரி நிறுவனம்லாம் வாலண்டியர்ஸாக செயல்படக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அண்ட் ரன் ப்ரைமரிலி பை வாலண்டியர்ஸ்னால் தானாக முன் வந்து சேவை செய்யக்கூடிய பணப்பான்மை இருக்கிறவங்களால ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. NGOs are diverse groups of organizations. NGOs are diverse groups of organization means NGO means it's a group because there are minimum 7 members in the organizing committee. Only 7 or more members can join together and form an organization. A minimum of 7 is required. So NGOs are diverse group of activities means NGO is a group. Diverse group means NGOs function on different fields. For example, some NGOs do function on relief activities, some NGOs carry out rehabilitation activities, some NGOs carry out awareness oriented activities, some NGOs carry out certain reconstruction activities. So there are variety of activities which the NGOs function. So that is why here it is said that NGOs are diverse groups of organization in a wide range of activities. தொண்டு நிறுவனம்லாம் பலதரப்பட்ட காரியங்களில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. NGO வந்து ஒரு குரூப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி NGO ஒரு குரூப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குறைந்தபட்சம் 7 இல்லைன்னா 7க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக இணைந்து ஒரு குழுவை ஆரம்பிக்கலாம், ஒரு NGO ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. எப்போ ஒரு 7 இல்லைன்னா 7க்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்றாங்களோ அவங்கள நம்ம குரூப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவ்வளோதான், தட்ஸ் இட். இப்போ NGOலாம் டைவர்ஸ் குரூப் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. டைவர்ஸ் குரூப்னாக்கா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸ், அவங்கள நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குரூப்ஸாக ஆஃப் ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கெல்லாம் வைட் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிஸ், பலதரப்பட்ட காரியங்களில் அவங்க ஈடுபடுறாங்க, மக்களுக்கு சேவை செய்கிறாங்க. ஒரு சில நிறுவனம் வந்து ரிலீஃப் மட்டும் கொடுக்குறாங்க. ரிலீஃப்னாக்கா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரிலீஃப் ஆக்டிவிட்டீஸ், ரிலீஃப் மெட்டீரியல்ஸ் கொடுக்குறாங்க. ரீஹாபிலிட்டேஷன், ஒரு சில நிறுவனம் வந்து மறுவாழ்வு அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் செயல்படுவாங்க. ஒரு சில நிறுவனம் வந்து அவேர்னஸ், விழிப்புணர்வு அப்படிங்கிற ஆக்டிவிட்டீஸில் மட்டும் செயல்படுவாங்க. ஒரு சில நிறுவனம் வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேரிடரால் ஏற்பட்ட நஷ்டங்கள், வீடு எல்லாம் இடிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா அதை கட்டி கொடுக்கறதுக்கு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. அப்போ ரிலீஃப், ரீஹாபிலிட்டேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் NGOs வந்து செயல்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. They take different forms in different parts of the world. இப்போ NGOs function or take part in different forms. There are different forms of NGOs. இப்போ in India, some NGO may function in the field of relief, carrying out relief activities. The same NGO, if it is existing in European or any other foreign country, it may function on education or awareness oriented activities. The same NGO, if it is functioning in some other part of the world, it may carry out reconstruction oriented activities. So NGOs do function or exist in different forms, in different shape. ஒரு NGO வந்து பலதரப்பட்ட நாடுகளில், வெவ்வேறு நாடுகளில் வேறு NGO வந்து டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில், டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் அவங்க இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரே NGO ஒரு வெளிநாட்டில் செயல்படுது, அவங்க வந்து ரீஹாபிலிட்டேஷனில் மட்டும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். அதே NGO இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க ரிலீஃப் ஆஸ்பெக்ட்ஸில் செயல்படுவாங்க. அதே NGO வேறு ஒரு நாட்டில் செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷனில் ஈடுபடுவாங்க. ஸோ existence of NGO is in different forms or different shapes in different parts of the world. Some may have charitable trust. Here you see the example is given. NGO வந்து example சொல்லியிருக்காங்க. Some may have charitable status. Some NGOs exist on the basis of giving charity to the people, to the needy. ஒரு சில NGO வந்து சேரிட்டபிள் ஆர்கனைசேஷனாக செயல்படுவாங்க. சேரிட்டபிள் ஆர்கனைசேஷன்னாக்கா தானம் செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக செயல்படும். While others may be registered for tax exemption. Some other NGOs may exist or function for claiming tax exemptions.
மற்ற சில என்ஜிஓ வந்து எக்ஸிஸ்டன்ஸில் ஏன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க அரசாங்கத்துக்கு டேக்ஸ் கட்டாமல் இருக்கிறதுக்கு எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணணும், டிஸ்கவுண்ட் கிளைம் பண்ணணும், அதுக்காக மட்டும் இருப்பாங்க. பேஸ்ட் ஆன் ரெக்கக்னிஷன் ஆஃப் சோஷியல் பர்பஸஸ். So purpose of NGO in society is different in different parts of the country. Even in India, one state you have a separate social purpose, in another part of the country you have different social purpose. So based on social purpose also existence of or recognition of NGOs do exist. ஆனால் இந்தியாவில் வெவ்வேறு மாநிலத்தில் சோஷியல் பர்பஸ் சமூக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேறு இருக்கும். எப்போ உலகத்தில் வேறு நீடு இருக்கோ, டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த இந்தியாவில் வந்து டிஃப்ரெண்ட் இப்போ வெவ்வேறு தேவைகள் இருக்குது என்ஜிஓஸோட. அந்த எக்ஸிஸ்டன்ஸ்லையும் அவங்க செயல்படுவாங்க. அதர்ஸ் மேபி ஃப்ரண்ட் ஃபார் பொலிட்டிக்கல், ரிலிஜியஸ் ஆர் அதர் ஆக்டிவிட்டீஸ். ஒரு சில சம் என்ஜிஓஸ் மேபி ஏ front organization for some politicians, for some religious organizations, or for even other interests. Say for example, I'm a politician, I will have all my social service or social work oriented activities through my NGO. So it is an organization, a front organization for a politician, like that. Some other NGOs may exist or function for some religious institutions. They carry out only religious oriented activities, or it may also exist for other purposes also. ஒரு தொண்டு நிறுவனம் வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு இல்லை அரசியல்வாதிக்கு முன்னோடி நிறுவனமாக இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு அரசியல்வாதியாக இருக்கேன்னு வச்சுக்கோங்க.